அண்ணாத்தனத்தில் வேர்ல்டு கப் வந்து 2020 கொடுத்திருக்கின்றார். அதாவது வந்து பல அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் உள்வெளி ஆட்டத்தில் பல அரசியல் விளையாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்தும் நிதானமும் வெளியிருந்தும் உள்ளிருந்தும் கவனித்துக் கொண்ட சஞ்சு சாம்சன் யோசிச்சு பாருங்க. சூப்பர் 6 அதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள்லாம் அவர் வந்து ஸ்ட்ரீட்ஃபுல்லாக வெளியில உட்கார வச்சிருந்தவர் வந்து மெயினான ஆட்டங்கள் இந்த சரித்திரத்தில் அப்படி நடந்தது. ரோஹித் சர்மா நடந்தது யாருமே செய்யாது. 389-90 மேல் ஆச்சு மகத்தான சாதனை புரிந்திருக்குது. சஞ்சு சாம்சனுடைய பொறுமைக்கு தான் வருங்கால எதிர்காலம் அந்த நிதானமான ஆட்டம் கண்டினியூட்டி அப்படிங்கிற எது இல்லை என்று அவருக்கு ஆசைப்பட்டார்களோ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள அதிர்ஷ்டமும் இன்னமும் தெரியவில்லை. சென்னை ரசிகர்கள் மட்டுமில்லை, சேட்டான் ரசிகர்கள் அதாவது மலையாள ரசிகர்கள் மட்டுமில்லை, உலக ரசிகர்களே என்னாச்சு அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு சஞ்சு சாம்சனுடைய வெற்றி அப்படிங்கிறது. நல்லவர்கள் ஜெய வேண்டும். சஞ்சு சாம்சன் போன்ற நல்லவர்கள் பல பேரை வாழ வைத்து வருகின்றார். பல பேருடைய வாழ்க்கை வந்து உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், பல ரசிகர் கூட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். அதே வருங்கால 2020 கேப்டனாக சஞ்சு சாம்சன் வர வேண்டும். சென்னை சிஎஸ்கேயோட கேப்டனாகவும் சஞ்சு சாம்சன் வர வேண்டும். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் அசைக்க முடியாத சக்தியாக சஞ்சு சாம்சன் இருக்க வேண்டும் என்பதுதான் சஞ்சு சாம்சன் போன்ற நல்லவர்களை தனிப்பட்ட முறையில் அறிந்தவர்களுடைய எண்ணமாக இருந்தது. அதே வகையில் தனிப்பட்ட முறையில் சஞ்சு சாம்சன் அறிந்தவன் என்ற முறையில் சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் ஒரு பேரை வாழ வச்சு அவருடைய நல்ல மனசு மீண்டும் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும். வருங்கால கிரிக்கெட் ரசிகர்களுக்கு, வருங்கால கிரிக்கெட் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படும் அனைத்து நண்பர்களுக்கும் சஞ்சு சாம்சன் உதாரணமாக அமைய வேண்டும் என்பது